இந்த கெஸ்ட்ல ஆன்சர்ஸ் குடுக்கறத நிறுத்திட்டு, அக்யூரேட் ஆன்சர் குடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ, அதுக்கு தான் நம்ம வந்து ராக் கான்செப்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராக்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ, 30 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் ராக்னா என்னன்னு சொல்லி தர போறேன். ஸோ, ராகோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ரிட்ரீவல் ஆகுமென்டட் ஜெனரேஷன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த பெஸ்ட் லேப்டாப் இன் 2024 அப்படின்னு ஒரு ஏஐ மாடல்கிட்ட நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, அது வந்து எங்கேயாவது போய் எதையாவது ரெஃபர் பண்ணிட்டு மோர் ஆர் லெஸ் ஒரு கெஸ்ல வந்து இது அப்படின்னு சொல்லும். ஆனால் நமக்கு வந்து அக்யூரேட்டான ஆன்சர் வரதுக்கு நம்ம வந்து ராக் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லேப்டாப் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸோ இல்லை பிடிஎஃப் வெப்சைட்ஸ் இல்லைன்னா ப்ரைவேட் டேட்டா பேஸை எதையாவது ஒன்று கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ரியல் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து அக்யூரேட் ஆன்சர் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ரேக் கான்செப்டே. ஸோ இதை யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டான ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ ரேகை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, ஏஐ ப்ளஸ் லைவ் டேட்டா ப்ளஸ் அக்யூரசி, அதை தான் ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஏஐ கான்செப்ட்ஸை ஒரு 50 செகண்ட்ஸில் உங்களுக்கு லேர்ன் பண்ணோம் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சு